ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க எல்லா பருப்புகளையும் வச்சு நம்ம வந்து ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. உடைக்காமல் முழு பருப்பு இருக்கும் பாருங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரேஷனில் கிடைக்கிற துவரம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2 to 3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா பருப்பு எல்லாம் ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துப்போம். இந்த பச்சை பயிரை வந்து நம்ம தோசை மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகும் கலந்தே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டு இருக்கும். ஸோ நம்ம தோசைக்கு எந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டுட்டு இந்த அளவு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து தோசை மாவு பதத்தில் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்குறத விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிட்டு அது மேலேயும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாவோடையும் நம்ம வெங்காயம் மிளகாய் கட் பண்ணி கலந்து விட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தவா வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க. இது மேலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு தோசையை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான பச்சை பயிறு தோசை ரெடி ஆகிடும். இதை வந்து காலையில் டிஃபனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நைட் டைமில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஜீரணம் ஆக லேட் ஆகும். நம்ம காலையில் எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லாவே வந்து ஜீரணம் ஆகும். ஸோ நீங்கள் காலையில் டைமில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கூட இது போல் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் நெய் விட்டு சாப்பிடாமல் நீங்கள் வந்து தோசை மட்டும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நல்ல வெயிட் லாஸ் ஆகும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ரோட்டுக்கடை கெட்டி சட்னி இருக்குது பாருங்கள், அதுபோல் நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி, அதாவது கெட்டி சட்னி செய்ய ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வச்சு தோசை வந்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.